ஒரு வழியாக வந்தாச்சு. நடந்து நடந்து முட்டி தேர்ந்து போச்சு. நடக்க வச்சே கூட்டு வரேன். ட்ரெயின் ஜேர்னியை பற்றி என்ன ஸ்டெப் நினைக்கிறேன்? ரூம் போடலாமா? ரூம் ரெடியாக இருக்கு. போனேன் சித்தப்பு போடுறோம் அது வருது. நாளைக்கு சித்தப்பாவோ ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். போய் ஃபஸ்ட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது. 6 லெவலில் இருக்கா? அதுக்கு 15 minutes கார். 15 minutes later. ஓகே கைஸ், ஒரு வேளையாக அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். எப்படி அவுட்ஃபிட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா யார் உட்காந்துருக்கான்னு. வணக்கம். இதுதான் நம்மளோட ரூம். நமக்கு கிடைச்சிருக்க ரூம். இந்த ரூம் மேட்டரில் பெரிய பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் நம்ம வந்ததுலேருந்தே பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, காலையில் 10:30க்கு நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆகிருக்கணும். பட் ட்ரெயின் 2 மணி நேரம் லேட். 2 மணிக்கு தான் வந்தோம். வந்து இப்போ மணி என்னாச்சு? 2 இருக்குமா? 3 மணி 3 ஆயிடுச்சு. நமக்கு ரூம் கிடைச்ச உடனே நம்ம ரூமுக்கு வந்து நாங்களே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவோம். ரூமில் பார்த்தீங்கன்னா கேமரா பொறுமையாக ரெடி ஆகிட்டு சார். இதான் நம்ம கூப்பிட்டு ரூமில் எனக்கு பிடிச்ச விஷயம் எங்கே அப்படின்னா மேட்ரிக் தான் இருக்கும். எடுத்தோடனே கரெக்ட் டூர் போகிறானே அப்படி இருக்கிறதே ரூம் கட்டலாம். அப்படியே உட்காந்து போயும் காட்டுரு. கேமராமேன் பார்த்தீங்களா ஜம்முன்னு இருக்காரு. கேமரா பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் வந்து எப்படி இருக்காருன்னு ஹீரோ மாதிரி. வேற யாரும் இல்லையா, என் சித்தப்பேன். போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க. முதல்ல இன்னைக்கு நம்ம வந்த நேரம் பார்த்து இன்றைக்கி வந்து பந்து வேறு. ஃபுட் கடையாக இருக்கட்டும், எல்லா கடையுமே க்ளோஸு. சாப்பாடு இருக்குமோ கூட தெரியல. அங்கே போய் பீச்சுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் சொண்டைக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நாங்கள் எப்படி எங்கேருந்து இது பண்ணோம், ட்ரெயின், எங்களோட காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு, 3 பேர் வந்திருக்கோம், 3 பர்சனுக்கு எவ்வளோ ஆச்சு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் அந்த வேலை சொல்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாய். வெல்கம் டு வர்க்கலா. எங்க வந்திருக்காங்கன்னா வர்க்கலா வந்திருக்கோம். இப்போ வர்க்கலால எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச். எல்லாம் பறக்கிறாங்க, மிதக்கிறாங்க, குளிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அது என்ன, அது என்ன சொல்லுவாங்க? அது என்ன சொல்லுவாங்க? அது பேராசூட்டு. தெரியாதா? பேராசூட் இல்லை, அதுக்கு ஏதோ பேர் இருக்கும். அந்த டாஸ்க் பேர் மறந்து போச்சு. எப்படி? அதுதான் உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல வந்தேன். இது உனக்கு புரியாதுங்கிறக்காக நான் சொல்ல வந்தேன். ரைட் விடுங்க. அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? அவர் 60 வயசு கிட்ட இருக்கும் போல. அவருக்குலாம் 60-70 இருக்கும். அவர் ஆள் ஜாலியாக அங்கே பறந்துக்கிட்டு இருக்காரு. தலைக்கு மேலே எத்தனை பேர் பறந்துக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். இது வெயிலின் காரணமாக காட்ட முடியல. ஆனால் 60 வயசுலையும் பாரு, அவர் ஒரு எனர்ஜெட்டிக்காக பறக்கிறாரு. 65-70 இப்போ ரொம்ப மிச்சம் கிடையாது. 65 65 போயிட்டான். போன அவர் வர்ற மாதிரி தெரியல. அவர் போயிட்டு தான் இருக்காரு. எப்படி தாத்தா? அப்படியே ஊருக்கு போறீங்க தாத்தா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பறந்தே ஊருக்கு போயிருவாரு நினைக்கிறேன். எங்க தாத்தால எந்திரிச்சு நடக்கிறக்கே இதா இருக்கும். என்னடா தாத்தாக்கு நம்மளாலே முடியல. ஆனா அவரை பார் 60 வயசுலயும் பேராகிளைடிங் பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஃபாரினர்ஸ் ஏங்க அதிகமா வர்றாங்க அப்படின்னா இதுதான் போல. வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்தா போதும், போறதுக்கு இதுலயே பறந்துட்டே போயிடுவாங்க போல. வாழ்க்கையை ரசிக்கிறாங்க. நம்மளும் அவங்க கிட்ட கத்துக்கணும். வாழ்க்கையை எப்படா ரசிக்கணும். 70 வயசுல உழைக்க வேண்டிய வயசுல உழைக்கணும், படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். யாரு அவன்ட்டு போறாரு? படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். இப்போ அவர் என்ஜாய் இருக்க வயசு, ஜாலியா இருக்காரு. ஆனா நம்மள பேரு இதுதான் வாழ்க்கையோட லட்சியமே. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும். அவ்வளவு. அந்த ஒரு ஓடுற வயசுல ஓடி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த வயசுல நம்ம ஃபேமிலியோட ஜாலியா அப்படி எல்லா வயசுலயும் சூரியன் பழிச்சு அடிக்குமா? மூஞ்ச தெரியாதமா? எப்படி சொல்லல? வேட்டைக்காரன் படம் பார்த்திருக்கியா? வேட்டைக்காரனா? ஆமா. இல்ல தளபதி ஃபேனடா? வேட்டைக்காரன் இவ்வளவு யோசிக்கிறேன். இந்த தொப்பி தான் தலையில போட்டு வருவாரு. ஐயோ காப்பிரைட் எடுத்தீங்க. வாயை திறக்காதரா குரங்கு. பாரு செருப்பை பாரு. இது சித்தப்பா வெடி செருப்பு பாரு, ஜம்முன்னு இருக்கு. சித்தப்பா உனக்கெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். என்ன சொல்றேன், இந்த ப்ளூ கலரை சித்தப்பா நீ எடுத்துக்கோ, இந்த வெள்ளை கலரை சாம் நீ எடுத்துக்கோ. இன்னும் எனக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த கருப்பு கலரை நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்றேன், 3 நாள் இப்படியே சுற்றுவோம். எடுத்துக்கிற காசுன்னா கோயிங் அண்ட் கம்மிங் பையிங். அந்த கவை இவன் கிழிச்சிட்டால ஒரே கிளியான்னு பாக்குது. யா இங்க வர இங்க சறுக்கு 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 சறுக்குது. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. கேட்ட பேரா ரைடிங் தானே இது, சர்க்கிள் ரைடிங். இப்படியே வா. எப்படி பேராகிளைடிங் சர்ஃப்ல நல்லா சைட் பண்றீங்க. இப்ப பாரு, இது பேரா ஜம்பிங். ஜி
இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் யாருக்கும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு போயிட்டு இருக்காரு. அது முடி பேண்ட் சட்டன் இருக்கு. இது வாங்கிக்க ஒரே ட்ரெஸ் அப்படியே போட்டதான் அங்கே உள் பண்ணினே தேவை ஸ்டோனோட இருக்கு. இங்கே ஐயோ கல்லுக்கெல்லாம் இருக்கியா ஜம்முன் இருக்கியா அப்படி மின்னுவேன். பழனியில பக்கம் போட்டு வச்சுக்கோங்க. பள்ளியில ஏன்டா அவன் போற போறான்? இங்க போடுறா. பழனி வரைக்கும் போட்டுப்பா. அடிக்கிற அடிவாரம் போன வச்சுக்க பள்ளியில. ஏன் அழகு அதான் ஆடிட்டு போகுது. நீயே ஆடுற. கேமராமேன் எங்க வந்து இப்ப டெஸ்ட் பண்றாங்க பத்தியா? 24 ஹவர்ஸ் கேமரா அவர் கையில தான் இருந்துச்சு. அப்ப தெரியல இப்ப வந்து ஏன் ஆடுது. விஜய் சேதுபதி வாசல் பார்த்துட்டு அண்ணன் சொல்லுவாரு, உங்க கையில ஒரு நல்ல ஒரு கேமராவும் ஒரு இருந்தா நீங்களே யூடியூப் சேனல் இருக்கலாம். அது ஒரு மோட்டிவேஷன் எடுத்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். கேம் சூரி மாதிரி ஒரு கேமராமேன் வந்து சிக்குவாரு. நான் நினைச்ச கூடி பார்க்கல. செதறது 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 பீச்சுங்க. ஏங்க வருகளா பீச்சுங்க. இவனோட காம்பினேஷன்ல ஒண்ணுமே பண்ண மாட்டான். தப்பா பீச்சை விடு. அங்கேதான் பாட்டில் இருக்கு பாரு. ஸ்டீபனப்பா எனக்கு இந்த பயலுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. அடி நான் பாட்டில் இருக்குன்னு தான் சொன்னேன். ஆதா யோ சித்தப்பு நீ எதிர்பார்த்து வந்துருச்சுப்பா. என் சித்தப்பனோட வாழ்க்கையில பிறவி பலன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பீச்சில் வந்து பாக்கணும். அவன் செல்லுலே எத்தனை நாளா பாத்துட்டு இருந்தேன். ஒரு தடவை நான் நேர்ல பாக்கல. சித்தப்பா கடைசியா எப்படி வீ பண்ணி இல்லாம நேர்ல பாத்துட்டியா? இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். இங்க வர்றா. இதான் ஒருவேளை வர்க்கலா கிளிப்போ. எங்க குதிக்கணும் நீ சொல்லு, நான் குதிக்கிறேன். சொல்ற இடத்துல நீ குதிச்சிரு. நீ சொல்லு, இப்ப நான் குதிக்கிறேன். இடத்துல பள்ளம் இருக்கு பத்தியா? பள்ளமா அங்க குதிரா. குதிச்சிட்டா என்ன வருவேன்? குதிரா. நான் உனக்கு இங்க மோட்டிவேட் பண்றேன். மோட்டிவேட் தான் யாருக்கு தவ முடியாது. வேற சொல்ல பண்ணு. பீச்ல நான் உனக்கு குளிப்பாட்டுறேன். ஆளு மட்டும் குதிரா நீ ஃபர்ஸ்ட். இப்ப பாரு சாம் பொசிஷன் போய் தான் வர முடியும். அடுத்ததா சாம் தண்ணி மேல நடக்க போகிறார். சாம் ஃபேன்ஸ் உங்களுக்காக. சாம் யாரு? நான் தானா? சாம் யாருக்குடா? தப்பா குஸ்திங்க சாம். தப்பு. நான் சொன்ன குழி இங்க இருக்கு. நீங்க பக்கத்து குழி எங்க இருக்கு? எங்க பாரு. எந்தா பாரு. பொங்க நீ இப்ப குழியே அழிச்சு. தம்பி இங்கதான் குச்சேன். நான் சொன்ன குழி அங்க எங்க இருக்கு. குச்ச கேமராமேன் எங்க குச்சேன்? எப்படி என் தகப்ப எனக்கு இருக்கான்டா. அவனுக்கு கண்ணு இல்லடா. அவன் ஃபோக்கஸே வேற எங்கேயே வச்சு. சரி இப்ப பாரு, நீ வா, இங்க வா. அந்த கோடு குதிச்சனா நீ உனக்கு தான் சேனல் வச்சுக்கோ. இல்ல ஆல்ரெடி என்னதான் டச்சாரு. கமான் கரெக்டா ஒரு இது சொல்லு. உன் ஃபேன்ஸ்க்காக நீ குதிக்கிற. நீ குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் சரசப்பத்தி இழுக்க மாட்டேன். குதிக்கலாம் சரசப்பட்டி இழுப்பேன். சரசுங்கிற ஒண்ணே இல்லடா. இழுப்பேன். பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. நடி டக்குன்னு வா. தட்காய் ஒன்லி காமெடி பேசி டோன்ட் வரி. ஏய் தம்பி வா. தட்காய் வெயிட் பண்றாங்க, வந்து தோலையா. இன்று முதல் நீ சரசு பூசன் அழைக்க விடுவாய். அழைக்கப்பட மாட்டாய். இது எப்படி தெரியுமா இருக்கு? மண்ணில ஏறது மரியாதை படுத்த தலைவர் ஏறுவாரு. ஏறி எந்திரிச்சு பார்த்தேன் பட்டா பூச்சி. ஐயோ மாமா நீ எங்க இந்த பக்கம் அப்படி சித்தப்பா அந்த கிளிப்ப காட்டேன். ஆக்சுவலா அதான் வந்து வர்க்கலா கிளிப்பிங். ஏன் தாத்தா இன்னும் வீட்டுக்கு போனடா? இந்த தாத்தாவை அங்க நான் 2 மணி நேரம் முன்னாடி பார்த்தோம். அங்க பாருங்க அவரை. இங்க ஒரு ஆளு பிங்கா இருக்காரு. ஒரு ஆளு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஓகே, அந்த கிளிஃப்னு எதுக்கு பேர் இருந்த காரணம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சேனல் ஒரு சார்பா ஆக்சுவலா இந்தியாவிலேயே உலகத்திலேயே பீச்சுக்கு பக்கத்துல ஹையஸ்டா ஹைட்டா இருக்கக்கூடிய பாறை நம்ம வர்கலால மட்டும்தான் இருக்கு. அதுக்காகவே வர்கலா கிளிஃப்னு பெயர் சுட்டப்பட்டு விட்டது. அது மட்டுமின்றி வர்கலாவில் எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் படமே இங்க நிறைய எடுத்திருக்காங்க. என்னென்ன படம் தெரியுமா? நீர்ப்பறவையா இருக்கட்டும், வினத்தண்டி வருவாயா இருக்கட்டும், வேற இவனை நானே பெருமையா பார்த்தேன். என்னடா படிச்சதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறேன்னு பார்த்தேன். நீர்ப்பறவையா இருக்கட்டும், வினத்தண்டி இருக்கட்டும், மரியாதை இருக்கட்டும், அதுல வரக்கூடிய எல்லா கடல் சீனுமே நம்ம வர்கலா பீச்ல எடுக்கப்பட்டதுதான். அது இந்த பீச்சான்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன்னா வர்க்கலா நிறைய பீச் இருக்காப்பா. 1-2 இருக்கு. என்னென்னமோ இருக்கு. பிளாக் சாண்ட், ஒயிட் சாண்டுங்கிறாங்க, கோல்டன் ஐலாண்டுங்கிறாங்க, வர்கலா கிளிஃப்ங்கிறாங்க, வர்கலா பீச்சுங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மலையாளத்துல பாத்தீங்கன்னா சார்லி, பெங்களூர் டேஸ், அனார்கலி, இந்த மாதிரி நிறைய படம். முஸ்தபா ஹோட்டல் மறந்துட்டா மோதேவி. இப்ப நான் அப்படியே வருவேன். தாங்குறீங்க அப்படியே? நான் அப்படியே டைவ் அடிச்சிருவேன். எதுக்காரு? நான் டைவ் அடிச்சு தம்பியா தாங்க மாட்டீங்களா நீங்களா? என்னடா நீங்களா அண்ணன் வச்சுக்கு நான் தாங்கன்னு கேக்குறதா? அங்கிட்டு போய் விழுவேன். விழுகிற உனக்கு இடமா இல்ல, வந்து இங்க விழு.
தாங்க மாட்டேன் நீ எல்லாம் அப்புறம் டைலாக் மட்டும் அண்ணன் நான் இருக்கேன்டா. தாங்க ப்ரோ, காஸ்டியூம் எல்லாம் அழுக்காகும். நான் தான் தண்ணிக்குள்ளே இறங்காம இருக்கேன். மரியாதை நான் பாத்து நீ பாத்துக்கியா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவாவது எடுத்து கொடுங்களா? தனுஷ் பண்ண எனக்கு அது பண்ணி கொடுங்களா? நீ தண்ணிக்குள்ள இறங்கணும். எது தண்ணிக்குள்ள இல்லாம எடு. இப்ப நான் விஜய் பண்ண சுறா படத்துல தலைவர் வர தளபதி எடுத்து நடுக்கடல நீ போ. நானும் ஒரு போறோம், நீ கேமராமேன், நீ ப்ரூஃப் பண்ற இப்படி இப்படி வர சீன் தானே. பீச் ஒண்ணு புரிய வைக்கிறது என்ன சொல்லு பாப்போம். என்னது? எவ்வளவு பெரிய பணக்காரனா சரி, எவ்வளவு பெரிய வெள்ளக்காரனா சரி, எவனா வந்தா சரி, தக்காளி மண்ணில் தான்டா உட்காரணும் புரிய வச்சு பாத்தியா? தட் இஸ் ஸ்பீச். அவர் மட்டும் சார் போட்டு உட்கார்ந்திருக்காரு. அவர் அங்க லோகம் போறவருப்பா. அடிச்சு பக்கத்துல போறவங்க சொயின்னு வந்து பார்ல அடிச்சு என்ன பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த இது வச்சிருக்காங்க, இப்படி 2 கையில பிடிச்சிருக்காங்களே, அது டைரக்ஷன். சோலா படம் பார்த்தே இல்லையா? இப்படி அப்படி ஆட்டினாங்கன்னா அது அப்படி ஆடும். அப்படி ஆட்டினாலதான் இப்ப கடைசியில சேர்ல உட்காந்துருப்பாங்க. அது வந்து அவனுக்கு ஒரு சைடு அது வந்து அவனுக்கு ஒரு சைடு புடுங்கி இருக்கும்டா. எங்க வீட்டுல பாத்துட்டு கேட்பேன், ஏன்டா அங்க போய் மண்ணில் உட்காரதான் செலவு பண்ணிட்டு போனீங்களா ஏறிக்கிட்டு கேட்பாங்க. சன்செட் வரதுக்கு நம்ம கரிசட்டியா போலையா? சரியான வெயில், சரியான வெயில் கொளுத்து ஊர்ல இருந்து ஆகா கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. பாத்தீங்களா சாம் நல்லவன் அங்க வர்றான் வெள்ளக்கார குழந்தை. நீ வெள்ளைக்கார குழந்தையாடா பாத்துட்டு இருந்த. என்னப்பா பண்றது? வெயில் அடிக்குதுப்பா. என்னடா இப்படி பயங்கர வெயில் அடிக்குது. தம்பி தோன்றதான் தோன்றா, பேஸ்மெண்ட் போட்டு வீட்டை கட்டுவோமா? தண்ணி வரணும். எது சும்மா சொன்னா வராது. தண்ணி ஊத்தினாதான். தண்ணி ஊத்தணுமா? அங்க பாரு எவ்வளவு கேன் இருக்குன்னு. சடான்னு பேர் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. அதுக்குள்ள தம்பி சோண்டி பாக்குறாங்க. யாரு நான் என்ன பேசுறேங்க? கேன் எடு, தண்ணி புடி, அதுக்குள்ள தம்பி பேஸ்மெண்ட் நோண்டிடுவான். நான் இன்ஜினியரிங் இந்த பக்கம் ஸ்கிரிப்ட் போட்டுட்டு இருக்கேன். எந்த மாதிரி கோட்டையை கட்டணும். சரி தம்பி தோண்டட்டும். ஸ்கிரிப்ட் பொறுமை தண்ணி ஊத்திட்டது. இந்த இதெல்லாம் ஏற்றி பேசக்கூடாதுங்கிறது. சொன்ன வேலையை செய்யணும். ஓகேவா? பச்சை குத்துறா நம்ம முதல்ல விஐபி விளாசுன்னு பச்சையை குத்தி விடு. அங்க இருக்கு மேல விஐபி லாக்ஸ் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணிக்கிறது. போன எபிசோட நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் உங்களை பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அது எனக்கு ஒரு ஃபீலிங். நேத்து நான் சொல்லியிருப்பேன், என்னடா அது கருவாச்சி மாதிரி இதுதான் பிளாக் அண்ட் சாண்ட் மேன். ஒரே பீச் தான். வேற மண்ணு போட்டுருக்கானே. அதாவது இப்ப இன்னைக்கு வர்றவங்க இப்ப கடல் இன்னொன்னு நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்குது. என்ன தெரியுமா? கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் 5 செகண்ட். டேக் இல்ல கேள்வியே ஃபர்ஸ்ட் புரியும். இந்த கடல் மண்ணு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கத்து கொடுத்தது தெரியுமா? அதே மாதிரி 2வது முறையாக ஒரு விஷயத்தை கத்து கொடுக்கிறது. என்னதான் வெள்ளையா இருந்தாலும் உள்ள தோண்டி பார்த்தா கருப்பா தான் இருக்கும். இது எப்படி தெரியுமா இருக்கு? வீடு எவ்வளவு வெள்ளையா அடுப்பா கருப்பா இருக்கு. இது வருது. மனசு வெளியே பார்க்க வெள்ளையா இருக்கும், ஆனா உள்ள பார்க்க கருப்பா. அப்படி வச்சுக்கோ. சொந்த கிட்ட நெருங்கிட்ட பாய். நீயே சொல்லு. எங்கடா கை? ஓகே, இது கால் எங்கடா இருக்கு? காலை மறைச்சிருக்காங்க. கால் வந்து தொங்க போட்டுக்கிட்டே போன கால் வலிக்குங்கள, அதனாலயா இருக்கலாம். கழுகு மேண்டா. அப்ப கை இப்படியே பிடிச்சு போற, கை வலிக்காதா? அதான் அப்ப வலிக்கும்ல. இருங்க நான் தத்துவம் சொல்ல வந்திருக்கேன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, மேலாப்ப எடுத்து ரொம்ப டீப்பா போகாம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனா அழகா வெள்ளையா இருக்கும். அதுவே அவ என்ன பண்றா, எவன் கூட இருக்கிறா, யார் கூட பேசுற, டீப்பா போனீங்கன்னா இந்த மாதிரி கறி சட்டி மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிரும். அதனால உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ கத்துக்கங்க. இல்ல எனக்கு புரியல. உள்ளபடி எடுத்துக்கொண்டு இப்ப நான் தோண்ட சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் என்ற ஜேசிபியை கொண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாது. எவனுமே எடுக்க மாட்டான். இது வந்து பொட்டா முதுவா சொல்றது. சந்தேகப்பட்டனாலதான் இந்த கருப்பு மண்ணு வெளியில தெரிஞ்சது. சரியா? சரி. அப்ப சந்தேகம் அப்படி கிடையாது ஜி. நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட் வச்சுக்க நம்ம பிரச்சனை இது பண்ண கூடாது. உன்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சா நீ லவ் எதுக்குள்ள போ, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோ. அந்த பாஸ்ட் உன்னால அக்செப்ட் பண்ணணும்னா மூடி தொட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஹோப் கொடுக்குற வேலை வச்சுக்க கூடாது. அதுதான் அவங்களோட பாஸ்ட். இப்படிதான் கருப்பா இருக்குது. நீ வரீன்னா நீ வெள்ளையா ஆக்கணும். இப்படி இங்க வர அலைய பாரு. ஆண்டா எவ்வளவு பெரிய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அலைய பாரு.